வாய்ந்த கட்டட சிற்பங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த அழகியலை தாங்கி காலத்தை கடந்து நிற்கக்கூடிய இந்த வரலாற்று சின்னங்களை நமக்கு கொடுத்த மாமன்னர்களை பற்றி, அவங்களுடைய வரலாறை பற்றி ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சிற்பங்களை பற்றியும் கட்டிட கலைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம். இந்த நம்ம தமிழக கலைகள் மன்னனுடைய மனதை மாற்றத்தக்க ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் ஆற்றல் இந்த கலைகளுக்கு உண்டு. இங்கே பார்த்த இந்த கோயிலுடைய பெருமையும் அதனுடைய அமைப்பையும் சிற்பங்களையும் பார்த்த பிறகு the Chalukya king surrendered in front of the temple and honored the people there, and he didn't take anything, he gave a lot of things to the temple. அதுதான் வரலாறு. அப்படித்தான் இந்த வரலாறு. எப்போவுமே இந்த மன்னர்கள்லாம் நம்ம வரலாறை பார்த்திங்கன்னா, மன்னனுக்கு மன்னர் எதிரியாக இருக்கலாம், ஆனால் அந்த கலை சின்னங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த மரியாதை மிகப்பெரிய விஷயம். நீங்கள் இந்த சொல்லப்போனால் ஐ கோ பேக் டு ஆதித்யா கிங், சோழா கிங் பீரியடில் ஹி ஓன் திஸ் தொண்டை மண்டலம் ஆதித்யா கிங். அப்போ என்ன பண்ணுறாரு, திருக்கழுக்குன்றமில் ஒரு கோயில் இருக்குது, அது மஸ்ட் பி வேதபுரீஸ்வரர் டெம்பிள் நினைக்கிறேன். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அங்கே நரசிம்மவர்மன் செய்த சேரிட்டபிள் ஒர்க்ஸை இவர் பாராட்டி அங்கே ஒரு கல்வெட்டு என்ன சொல்கிறார், வாதாபி கொண்ட நரசிம்மவர்மனை வர்மனால் துவங்கப்பட்ட இந்த சேரிட்டபிள் ஒர்க்ஸை, சேரிட்டி ஒர்க்ஸை நான் தொடர்ந்து நடத்துகிறேன், எனக்கு பின்னரும் இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கவங்களுடைய இங்கே தான் மேட்டர். அவர்களுடைய திருவடி என் திருமுடி மேன் எழுதிட்டு போகிறார். என்ன அருமையான ஒரு செய்தி பாருங்கள். தட் மீன்ஸ் மன்னர்கள் போர்கள் நடந்தாலும் கூட அந்த கலை சின்னங்களை பாதுகாப்பதிலையும் அங்கே இருக்கிற தர்ம காரியங்களையெல்லாம் தொடர்ந்து நடத்துவதிலையும் எந்த விதமான தடையோ மறுப்பையோ சொல்லாமல் அவர்கள் தொடர்ந்து நடந்தன. அதுதான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வரலாறுன்னு நினைக்கிறேன். இது பெரிய விஷயம். இந்த சாளுக்கிய மன்னன் காஞ்சிபுரத்தில் அவர் அந்த கோயிலினுடைய பெருமையை பார்த்து புகழ்ந்து அந்த மக்களை பாராட்டி சென்றதும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து சென்றதும் தட் மீன்ஸ் நமது கலைகள் இட் வில் டிஃபீட். ஓகே, இது தோற்க வைக்கும் எல்லாரையும். அவர் காஞ்சியை வென்றாலும் அந்த கலையிடம் தொட்டு தான் போனார் சொல்லலாம். அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வரலாறு. அப்படி இந்த வரலாறை பார்க்குறச்ச இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் இந்த ராஜசிம்மன் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இங்கே உள்ள இந்த சாளுக்கிய மன்னனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அது மட்டும் இல்லை, he took all the sculptors from this place and he constructed temples in பட்டடக்கல். அங்கே தான் அது ரொம்ப பெருமைக்கு ஒரு விஷயம். என்னடா, இங்கே உள்ள ஸ்கல்ப்டர்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பட்டடக்கல்ல பண்ணிட்டார் கோயில். அந்த கோவிலை கட்டிய சிற்பி கூட இங்கிருந்து சென்ற சிற்பி தான் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு அங்கே இருக்குது. அங்கே அதெல்லாம் பார்க்குறச்சு என்ன தெரியுதுன்னா, அதுக்கப்புறம் இங்கே சிற்பியர் பஞ்சமே ஏற்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. ஆமாம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மனுக்கு பிறகு நந்திவர்மனால் அந்த வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்டது. அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அந்த பொழிவு, அந்த கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற பொழிவு நம்ம இங்கே பார்க்க முடியாது இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலில். அதனுடைய நேர்த்தி இதில் இல்லை. என்ன காரணம்னா, சிற்பிகள் பற்றாக்குறைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அடுத்தது அவருடைய தண்டிவர்மன், அவருடைய தந்திவர்மனுடைய மகன் தண்டிவர்மன் ஒருத்தர் வர்றாரு. அவர் உத்தரபேரூர் கோயில் கட்டுறார்.
அந்த உத்திரமேரூர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பிரிக் ஸ்ட்ரக்சரு. சரி. அதுக்கப்புறம் வந்து ஈவன் ராஜசிம்மனுடைய அடுத்து பரமேஸ்வரமன் செய்கிறாரு. இதெல்லாம் பண்ணுற பணிகளெல்லாம் பார்க்கும்போது இந்த கற்பணிகள் வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியுது. ஸ்கல்ப்டர்ஸு இங்கே உள்ளவங்க எல்லாமே போயிட்டாங்களோ, அங்கே போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் சோலா கேம் அண்டு தே ஸ்டார்டட் டூயிங் ஸ்டோன் டெம்பிள்ஸ்னு வருது வச்சுங்களேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த கட்டடக்கலை வரலாற்றில் கட்டளைகளுடைய முடிவு இந்த ராஜசிம்மனாலுக்கு வந்து ராஜசிம்மன் பண்ணுறாரு. இந்த பேரலெல்லாம் நீங்கள் பாண்டிய கண்ட்ரியில் பார்க்கணும். அதுதான் முக்கியமானது. பாண்டிய கண்ட்ரியில் நீங்கள் என்ன அந்த பாண்டியர்களை வந்து 10ஆம் நூற்றாண்டுலாம் வந்து தி சோலாஸ் டுக் ஓவர் ஆல் பாண்டிய அந்த ரீஜனை எடுத்து சோலா பாண்டியா கண்ட்ரின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே. அங்கேயும் வந்து அதற்கு முன்னரும் பாண்டியர்கள் நிறைய கோயில் கட்டியிருக்கிறாங்க. சோழர்கள் சோலா பாண்டியா கிங்டம்லேயும் நிறைய கோயில் உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சோழர்களுக்கு பிறகு விஜயநகரர்களுடைய ஆட்சிகள்லாம் வருது. விஜயநகர டைமில் வந்து வெரி ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் தான். கோயில் பூரா எக்ஸ்பேண்டட். எல்லா கோயிலும் விரிவாக்க பணிகள் தான் நடந்துட்டு. பெரிய பெரிய தூண்கள், பெரிய பெரிய யாழி தூண்கள், சிங்கத்தூண்களோடு கூடிய மண்டபங்களோட ஸ்ட்ரக்சர் பண்ணி பெரிய பெரிய கோபுரங்கள், ராய கோபுரங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த கிருஷ்ணதேவராயர் அந்த பீரியட்லாம் மிகப்பெரிய கட்டடங்களாக உருவானது. ராஜகோபுரங்கள்லாம் பெரிய பெரிய அளவில் கட்டப்பட்டன. இப்படி தான் வரலாறுகள் வந்து அப்படியே சென்று நாயக்கர்கள் அதனுடைய பணிகளை தொடர்ந்தார்கள். அதுக்கப்புறம் அவர் ஆஃப்டர் நாயக்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டியார்கள் காலத்தில் செட்டி நாட்டு திருப்பணிகள் நிறைய நடந்தது. இதுதான் நம்மளுடைய இந்த கலை வரலாறு. இதில் சிற்ப வரலாறும் கட்டடம் வரலாறும் வந்து இங்கே வந்து சிற்பத்தையும் கட்டடத்தையும் பிரிக்கவே முடியாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். கட்டடம் வேறு, சிற்பம் வேறு அல்ல. சிற்பி என்று சொன்னால் அவர் கட்டட கலைஞனும் கூட. சில்ப சாஸ்திரம் என்றால் அது கட்டட வாஸ்து சாஸ்திரத்தையும் இணைத்தது தான் அது. ஸோ சில்ப நூல் என்று சொன்னால் அது வந்து வாஸ்துவும் கலந்துருக்கு, சிற்பமும் வாஸ்துவும். ஏன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தான் பொருத்தமான பேர் வச்சிங்கன்னு சொன்னேன். இந்த பேசும் கட்டட சிற்பம் சொல்லும்போது இது மிகவும் பொருத்தமான அந்த தலைப்பு. அந்த கோயிலையும் சிற்பங்களையும் பிரிக்க முடியாது. நான் கோயில் மட்டும் இல்லை, கட்டடமே சிற்பம் சொல்லும்போது சிற்ப இலக்கணம் தான் கட்டட இலக்கணம். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்குதுங்க. அம்மா அழகியலை தாங்கி தொன்மை வாய்ந்த பல கட்டடங்களையும் சிற்பங்களையும் நமக்கு அளித்த மாமன்னர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். சோழர்களுடைய வருகை, சோழர்கள் காலத்து இவர்களுடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள். இந்த சோழர்களுடைய கட்டடக்கலை வரலாறுங்கிறது வரலாற்றில் வந்து பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கணுங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பல்லவர்களுக்கு இணையாக சோழர்களும் வந்து மிகப்பெரிய சிற்ப காவியங்களையும் கட்டட காவியங்களையும் செஞ்சவங்க. இந்த பல்லவர்களுக்கு பிறகு சோழர்களுடைய பணிகளை சொல்லணும்னா முதலாக அந்த விஜயாலய சோழீஸ்வரம்ங்கிற கோயிலை சொல்லணும். மிகவும் அற்புதமாக முழுக்க முழுக்க கல்லால் செய்யப்பட்ட அந்த கோயில்தான் வந்து விஜயாலய சோழீஸ்வரம் சொல்கிறோம். இந்த விஜயாலய சோழன் செய்தது அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய தொன்மையை பார்க்குறச்ச ஏற்கனவே முத்தரையர்னு ஒரு அந்த மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அந்த ஏரியாவை. முத்தரையர்கள் செய்தார்கள் என்ற ஒரு கணிப்பும் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. முத்தரையர்கள் கட்டினதை முடித்து வைத்தான் விஜயாலயனா அப்படிங்கிறதெல்லாம் சரியான குறிப்புகள் இல்லை. இருந்தாலும் விஜயாலய சோழீஸ்வரம் தான் வந்து சோழர்களுக்கு முதல் கோயிலாக நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விஜயாலயனுக்கு அடுத்ததாக இந்த ஆதித்த சோழன், பராந்தகன் இவர்களுடைய அந்த கலை தொண்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. நீங்கள் திருக்கட்டளைன்னு ஒரு ஊர் புதுக்கோட்டை கிட்ட இருக்குது. ஆதித்த சோழனுடைய முழுக்க முழுக்க கல்லால் உருவாக்கப்பட்ட சிவன் கோயில் ரொம்ப அழகானது. அந்த சோழர்கள் காலத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குறதுல வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அத்தனை கூறுகளையும் வந்து கலைநயத்தோட மிக அற்புதமாக அந்த சோழா ஸ்டைல் அப்படின்னு ஒன்று உருவானது. பல்லவர்களுக்கு அடுத்து
இந்த சோழர்கள் பாணி என்று உருவாக்கியவர்கள் வந்து இந்த சோழர்களுங்க. அதில் நம்ம இப்போ சொன்ன திருக்கட்டளை, அப்புறம் ஸ்ரீனிவாச நல்லூர்னு ஒன்று இருக்குது, மிகவும் அற்புதமான கோயில். அதில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஆனாலும் சரி, சிற்பங்கள் ஆனாலும் சரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெம்பிள், எவ்ரி ஒன் மஸ்ட் சி. அதை நம்ம பார்க்கணும். முசிறிக்கிட்ட இருக்குது. அது ஆதித்த சோழன் செஞ்சது. அப்படியே பராந்தகனும் ரொம்ப அற்புதமான பணிகள்லாம் செஞ்சுருக்காரு. பராந்தகனுடைய அற்புதமான படைப்பு ஒன்று இருக்குமா, அது வந்து பில்லமங்கைன்னு. சரி. அதுவும் வந்து கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த கோயில். பசுபதீஸ்வரர் கோயில் சொல்லுவோம். அந்த சிற்பங்களுடைய அமைப்பு மிக 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 பாராட்டத்தக்க வகையில் நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது, பல்லவர்கள் அவர்கள் தே ஹேவ் டச்டு தி அல்டிமேட். அதை சொல்கிறது எப்படி சொல்லலாம்னா, பல்லவர்களுடைய சிற்பங்கள் வந்து இலக்கியங்கள்னு சொல்லுவோம். அது இலக்கணமெல்லாம் தாண்டி அது அவர்களுடைய ஃப்ரீ ஹேண்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவியங்கள் செஞ்சது தான் பல்லவர்கள் தான். இவர்கள் எப்படின்னா அதற்கான சரியான இலக்கண நெறிமுறைகளை வந்து சரியாக பயன்படுத்தி அதிலும் இந்த அழகியலுடைய தன்மையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கவங்க தான் இந்த சோழர்கள். கம்பேரிசன் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த பல்லவர்களை பார்க்கும்போது ஒரு ஒரு விஷுவலாக ஒரு மூவிங் மாதிரி தெரியும், மூவி அந்த ஸ்டில்ஸ் மாதிரி தெரியும், ஸ்கல்ப்சர்ஸ்லாம். இவர்கள் எப்படி தெரியும்னா, இவர்கள் இலக்கணத்தை வந்து ரொம்பவும் சரியாக, இப்போ பிள்ளையார் சொல்கிறோம், பிள்ளையாருக்கு வந்து 32 டைப்ஸ் ஆஃப் பிள்ளையார் இருக்காங்க. சுப்பிரமணியர்னா 16 வகையான சுப்பிரமணியர், ஷோடச சுப்பிரமணியர் சொல்லுவோம். இப்படியான இலக்கண விதிகள் எல்லாம் வந்து நிறையா அந்த காலத்தான் உருவாக்கப்பட்டனவோன்னு நினைக்கிறோம். தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா, அந்த பல்லவா தட்சிணாமூர்த்திலாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து ஸ்டில்ஸாக இருக்கும் பார்க்க. அதுக்குன்னு ஒரு இலக்கணம் வந்து சோழர்கள் காலத்தில் இருந்த தட்சிணாமூர்த்தி மாதிரி பல்லவர் காலத்தில் இல்லை. ஆனால் பல்லவர் காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு வேறு ஸ்டைலில் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டில்ஸ் மாதிரி தெரியும் அந்த ஸ்கல்ப்சர்ஸ். இவர்கள் எப்படின்னா கரெக்டாக அதனுடைய அங்க லட்சணங்கள், அதனுடைய முத்திரைகள் எல்லாமே வந்து பிள்ளையார் இப்படி தான் இருக்கணும், சுப்பிரமணியர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சோழர்கள் காலத்தில் உறுதி செய்யப்பட்டது போல் தெரியும். அதை நம்ம பார்க்கலாம். அதில் வந்து வேலைப்பாடுகள், அதனுடைய அளவுகள், அமைப்புகள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இப்படி நீங்கள் பராந்தகனுடைய பணிகளும் வந்து தமிழகத்தில் சோழ நாட்டில் நிறைய நிறைய பணிகள் நடந்திருக்கு. அதற்கு அப்படியே நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது நீங்கள் வந்து அடுத்ததாக நமக்கு கிடைக்கிறவர் வந்து ராஜராஜ சோழன் தான். அவர்தான் வந்து வரலாற்றுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் சிற்பக்கலைக்கே வந்து ஒரு உச்சமான பெருமையை கொடுக்கக்கூடிய அந்த பெருவுடையார் கோயிலை உருவாக்கினவர். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். இதே ராஜராஜன் முன்னர் சொன்ன கைலாசநாதர் கோயிலை போய் பார்க்குறார். கல்வெட்டு இருக்குது. காஞ்சிபுரத்து பெரிய திருக்கற்றளி அப்படின்னு ஒரு கல்வெட்டு ராஜராஜ சோழன் எழுதிட்டு வர்றார். ஸோ பிஃபோர் அது என்ன தெரியுதுன்னா, தெர் இஸ் எ கோஇன்சிடென்ஸ். இதை நம்ம பார்க்குறச்ச ராஜராஜ சோழா he was traveling so many places, so many temples, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ராஜசிம்மனுடைய டைட்டில்ஸையும் பார்த்துருக்கணும். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய உயர்வான கோயிலையும் பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு ஏற்பட்ட இம்பேக்டோ, அது மட்டும் இல்லை, இந்த ராஜராஜன் காலத்தில் வந்து உலகம் முழுக்க இந்தோனேஷியாவில், நார்த் இந்தியாவில், இங்கெல்லாம் வந்து மாபெரும் உயரமான ஆலயங்கள்லாம் உருவான டைம். நான் வந்து இந்த ராஜராஜ சோழனுடைய இம்பேக்ட் எதனாலங்கிறத நான் வந்து பெரிய ஒரு ஹிந்துவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் அப்போவே கொடுத்தேன், அந்த ட்ரையல் ஆஃப் ராஜராஜான்னு. அது மாதிரி இந்த ராஜராஜனுக்கு அதற்கு முன்னர் வந்து தமிழகத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய கலை பொக்குஷங்களெல்லாம் பார்த்த பிறகு
இவைகளுக்கும் மேலாக மிகப்பெரிய உன்னதமான உலகோரே வியக்கும் வண்ணம் ஏதாவது பண்ணணும், இந்த சிவன் கோயிலை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணணுங்கிறதுல அவன் நினைத்த அந்த நோக்கமானது மிகவும் வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்குதுமா. அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி நம்ம வந்து எழுதுவதற்கு பக்கமே போதாது, நின்று பார்ப்பதற்கு நாட்கள் போதாது. அது மிகவும் உயர்வான தொழில்நுட்பம், மிகவும் உயர்வான அந்த டிசைன் பிரின்சிபல், அது காலத்தை வென்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம பார்க்குறச்ச அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் மிகவும் அற்புதத்துலேயும் அதை வந்து நம்மால் வந்து சொல்வதற்கு வார்த்தைகளே கிடைக்காதுமா. அதில் நான் ஒன்று சொல்லிடுறேன் மட்டும், எனக்கு எங்கே போனாலும் நான் சொல்கிறது தான் அது. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லோரும் போகிறோம், அப்படியே பெருமாளையோ சிவனையோ வணங்கிட்டு வந்துடுறோம். அப்போ பர்டிகுலர்லி இந்த ராஜராஜ சோழேஸ்வரம், ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிறது தான் அதோட பேர். அந்த ராஜராஜேஸ்வரத்துக்கு நீங்கள் அந்த பெருவுடையார் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த லிங்கத்தை பார்ப்பீங்க. அந்த லிங்கத்தை பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து வணங்கிட்டு வந்துடுறோம் நம்ம. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், இவ்வளோ பெரிய கோயிலுக்கு இவ்வளோ பெரிய லிங்கம், அந்த லிங்கத்தினுடைய சும்மா பார்த்தாவே இப்போ வந்து அந்த லிங்க உயரமே உங்களுக்கு வந்து சுமார் 25 அடி உயரமான ஒரு 6-7 அடி விட்டம் கொண்ட கல் நிறுவப்பட்டு தான் அது மூலத்தூண் சொல்லுவோம். அது சிவலிங்கத்தினுடைய மைய பகுதின்னு சொல்லுவோம். அது அந்த தளத்திற்கு கீழே வந்து போயிருக்கு. அங்கே இருக்கிற ஆவுடையாருங்கிற பீடத்துக்குள்ளே மறைஞ்சும் இருக்குது. அதுக்கு வெளியே நமக்கு ஒரு 6 அடி 8 அடி தெரியுது. இவையெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்டெம் தான் வந்து 6 feet diameter stem to the height of, to the length of 25 feet வச்சுங்களேன். இதை நம்ம வந்து பார்க்குறச்ச பெருவுடையார், பிருகதீஸ்வரர், இந்த உலகிற்கே ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பேர் வந்திருக்கு. அந்த லிங்கத்தை வந்து எப்படி வச்சுருப்பாங்க, எப்படி கொண்டு போயிருப்பாங்க, எப்படி செதுக்கியிருப்பாங்க, அது வாசல் இவ்வளோ பெரிய வாசல், அது உள்ளே எப்படி கூட்டிருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, லிங்கம் வைத்த பிறகு கோவில் கட்டப்பட்டதா அல்லது கோவில் வைத்த பின் லிங்கம் எப்படி எடுத்து செல்லப்பட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறச்ச தான் நமக்கு நான் நினைக்கிறது, நான் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச தகவல், அந்த ஆய்வில் கிடைச்ச தகவல், முதலாகவே இந்த லிங்கம் முதலே உள்ளே கொண்டு போய் வச்சு அதன் பிறகு இந்த சுவர்கள்லாம் எழுப்பி இந்த கட்டடமானது முடிக்கப்பட்டது அப்படிங்கிறதும், அதே மாதிரி இது விமானம் ஒரு கல்லா, அந்த விமானம் பல கற்களால் கூடியதாங்கிறதெல்லாம் சர்ச்சைகள் நீடிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வகையில் அந்த விமானம் கூட ஒரே கல் இல்லை என்பதை தான் என்னால் அனுமானிக்க முடியுதுங்க. இப்படி ராஜராஜ சோழர் ஒன்று மிகப்பெரிய கோயிலை உருவாக்கினார், பெருவுடையார் கோவில். அவருடைய மைந்தன் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினான். நாங்கள் அதை வந்து இந்த கோயிலை 2 கோயிலையும் நாங்கள் வந்து சிற்பிகளுடைய பார்வையில் எப்படிங்கிறது தான் முக்கியம். வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்கும் கோணம் வேறு, இந்த மரபு கட்டட கலைஞர்கள் பார்க்கும் கோணம் வேறு. நாங்கள் அளவியல் எவ்வாறு அழகியலாக மாறியது என்பதை வந்து நாங்கள் வந்து விவரித்து சொல்ல முடியும். இந்த பெருவுடையார் கோவிலுக்கு கொண்ட அளவு முறைகள் சாஸ்திரங்களுக்கும் இந்த கோவிலுக்கும் அமைப்பிற்கும் உள்ள தொடர்பு, எந்த அளவுகளால் கட்டப்பட்டிருக்கு, அதனுடைய வால் திக்னஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வாறாக அந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே வைக்கும் வருது பாருங்கள். வித்தவுட் எனி பீம், கிராஸ் பீம்ஸ் இந்த விமானம் கட்டப்பட்டிருக்குமா. இதுதான் வந்து வரலாற்றில் வந்து நம்ம வந்து என்ஜினியரிங் மார்வல் சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த மார்வல் இதை தான் வந்து எங்கள் மாமா கணபதி சபதி எவ்வாறாக இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு இந்த கட்டட சாத்திர கட்டட கணித நெறிமுறைகள் எவ்வாறாக பயன்படுத்தப்பட்டன, எவ்வாறாக அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் வள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது.
வள்ளுவர் சிலைக்கு கையாளப்பட்ட அளவு நெறிமுறைகள் தஞ்சை விமானத்திற்கு எவ்வாறாக கட்டப்பட்டதோ அது போன்று தான் அதுவும் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இட் இஸ் அதான் சொன்னேன், த ஸ்கல்ப்சரல் ஸ்ட்ரக்சர் சொன்னேன் பாருங்க. ஸோ அதை இதுக்கு எப்படி அந்த கதலிக்கா கர்ணம் சொல்லுவோம், ஸ்ட்ரக்சரலி ஹவ் இட் வாஸ் பில்ட், சேம் வே வி ஹாவ் யூஸ்ட் ஃபார் வள்ளுவர். இது ஏன் சொல்கிறேன்னா, தொழில்நுட்பம், என்ஜினியரிங் இவற்றையும் இந்த வாஸ்து சாஸ்திரங்களுடைய உதவியோடு நாம் வந்து இன்னும் அதை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அதை நீங்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாண்டாக இருக்கும், ஒரே லைன் போட்ட மாதிரி இருக்கும். வேறஸ் கங்கை கொண்ட சோழபுரம் அது இப்படி இருக்கும். அந்த அந்த அதுக்கு நாங்கள் வட தொய்வுன்னு சொல்லுவோம். அந்த தேர் வடம் இருக்குல்ல, அந்த தொய்வு அதில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஃபார் திஸ் கங்கை கொண்ட சோழபுரம். அதுவும் ஒரு மிகப்பெரிய மகத்துவமான பணி. பெருவுடையார் கோயிலுக்கு, தஞ்சை கோயிலை போன்றே இதுவும் வந்து வரலாற்றில் வந்து பெயர் பெற்ற கோயில்தான். அப்படியே போனீங்கன்னா அடுத்து இதெல்லாம் வரலாற்றில் வந்து சோழர்களுடைய சாதனைகள் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான கோயில்கள் கட்டினாலும் கூட சில கோயில்களை நாம் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிறகு தாராசுரம் கோயில் பார்க்கணுங்க. சரி, தாராசுரம் வந்து அதி அற்புதமான கோவில். அதுவும் இந்த கல்லால் செய்யப்பட்ட கோயில், மிக உயரமான விமான அமைப்பு. அதில் வந்து எவ்வாறாக இந்த கட்டடங்களுடைய முதிர்ச்சியை பார்க்கலாம். கடற்கரை முதிர்ச்சியை வந்து நம்ம தாராசுரத்தில் பார்க்கலாம். அடுத்தது திருபுவனம் ஒரு கோயில் இருக்குது பக்கத்தில், அதையும் பார்க்கலாம். இப்படி சோழர்கள் வந்து மிகவும் உன்னதமான பணிகள்லாம் செஞ்சது தான் வந்து வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிற அற்புதமான இந்த இலக்கியங்கள் சொல்லலாம், இந்த கட்டட காவியங்கள் சொல்லலாம்.